ஹலோ காய்ஸ், இன்றைக்கி பிக் பாஸு முக்கியமான ஒரு முடிவு கொடுத்துருக்கு. என்னதுன்னா, டாப் 5 இவங்க தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஃபைனல் வரைக்கும் இருக்க போகிறாங்க. ஏன்னா வாரத்திற்கு ஒருக்கா இவங்க போகிறாங்களா அவங்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லி இப்போ ஃபைனல் என்னன்ட்டு இவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. நீங்கள் என்னதுனால ஓட் பண்ணுங்கள், ஆனால் நாங்கள் தான் முடிவு பண்ணுறது. அந்த மாதிரி டாப் 5 இவங்க தான் இருக்கிறாங்க. அதில் யார் இருக்கா தெரியுமா? நம்ம கமருதீன் இருக்கிறாரு, பார்வதி இருக்கிறாங்க, அரரா இருக்கிறாங்க, கானவினத்து இருக்கிறாங்க. அடுத்து யார்? சபரீசன் இல்லைனா இவர் நம்ம விக்ரம். இவங்க 2 பேர்த்தில் யாராவது ஷேர் இப்போ டாப் 5 இருக்கிறாங்க. இவங்க ஷேராக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க என்னன்னாலும் பண்ணிக்கலாம், என்னன்னாலும் நீங்கள் இப்போ யாருனாலும் திட்டுங்க, என்னன்னாலும் பண்ணிக்கோங்க, ஆனால் ஃபைனல் வரையும் நீங்கள் தான் இருப்பீங்க. அப்படின்னா எப்படி? ஏன்னா கரெக்டான ஒரு பிளேயர்ஸ் இருக்கணும். ஃபைனலாக அது அந்தளவுக்கு ஒரு ஓட்டிங் நடக்கும். அதில் யார் வின் பண்ணுறோம் அதுதான் பெரிய ஒரு இது. 100 நாள் பிக் பாஸில் இருந்தோம் அப்படின்னு. ஆனால் இந்த கருத்து கணிப்பு முடிவுகளில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இவங்களாம் இருப்பாங்க, இவங்க அதனால தான் நம்ம பார்வதி தப்பிச்சுக்கிட்டே வராங்க, நம்ம கமருதீன் தப்பிச்சுக்கிட்டே வராங்க. மற்றவங்களாம் அந்த அளவுக்கு இருந்தாலும் டக்குன்னு வெளியே போயிடுறாங்க. பட் எப்படி வெளியே போனாலும் கண்டிப்பாக பிக் பாஸ் அப்படின்னா கரெக்டான ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். டாப் 5 அப்படிலாம் இப்போதைக்கு இல்லாமல் டாப் நம்பர் 1 அது யார் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பயணிக்கணும். இப்போவே எல்லாமே முடிவு பண்ணோம் அப்படின்னா அப்போ நம்ம அவங்கள பற்றி என்ன பண்ணாலுமே பிக் பாஸ் எடுத்து வெளியே வர மாட்டாங்க. அந்த மாதிரி நமக்கு ஒரு இது வரும். ஸோ தொடர்ந்து இன்னும் 20-25 நாட்கள் இருக்குன்னா இன்னும் 3 வாரங்கள் 4 வாரங்கள் இருக்குது. கண்டிப்பாக இவங்களெல்லாம் வெளியே போய் இது பண்ணி மக்கள் ஓட் பண்ணி ஃபைனலாக ஒரு நல்ல ஒரு அதாவது பிக் பாஸுக்கு நல்லா ப்ளே பண்ணது, நல்ல ஒரு அன்பாக இருந்தது, இவங்களை பிக் பாஸ் என்ன செய்யணும், மக்கள் மத்தியில் கொண்டு வரணும். ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம பார்வதி அவர்கள்லாம் நம்பர் 1 வந்தாங்க அப்படின்னா அப்போ அடுத்த சீசன்லலாம் கண்டிப்பாக எல்லோரும் என்ன செய்வாங்க தெரியுமா, இப்படி தான் இருக்கணும் போல் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ அது நமக்கே அது ஒரு நெகட்டிவாக முடிஞ்சிடும். ஸோ இப்படி தான் இருக்கணும்னா டாப் நம்பர் 1 யார் இருக்குன்னு சொல்லி மக்கள் தீர்மானிக்கணும். நாமளும் அதை வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டும். மக்கள் என்னதான் நடக்கிறது பிக் பாஸில் அப்படின்னு.